வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வரமாய் வந்த மலரே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்துவின் புத்தக அலமாரி, மேஜையின் இழுப்பறை, இன்னும் அங்கிருந்த அவளது பீரோ, வார்ட்ரோப் எல்லாவற்றையும் குடைந்து பார்த்து எதுவும் கிடைக்காமல் அவளது கட்டிலில் பொத்தென அமர்ந்து தலையணையை தூக்கி மடியில் வைத்து கொள்ள, தலையணை உரையில் இருந்து ஒரு கனமான டைரி விழுகிறது. பரபரப்புடன் அதை புரட்டி பார்த்தாள் சாரு. ஓரிடத்தில் தீபனின் கையெழுத்தை கண்டதும் படிக்க ஆரம்பிக்கிறாள். என் பிரியமானவளுக்கு அன்புடன் தீபன். இந்த வாக்கியம் அவனால் எழுதப்பட்டது. அடுத்து வந்த பக்கங்கள் சாருவை பிரம்மை பிடித்தவளாய் உட்கார வைக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் தீபனை பற்றிய அவனது கவர்ச்சியான குரலை பற்றிய வர்ணனைகள், அவனுடன் இந்து செலவிட்ட சந்தோஷமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை எப்படியெல்லாம் வர்ணித்தான் என்பது பற்றிய பெருமையான வரிகள், எதிர்காலத்தில் அவனும் அவளுமாய் எப்படியெல்லாம் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றிய திட்டங்கள், கனவுகள், கற்பனைகள். அவளை அதிக நேரம் அங்கேயே இருக்க விடாதபடி அடுத்த படத்துக்கான பாடல் ஒலிப்பதிவிற்கு அழைத்து போக கார் வந்துவிட்டது. கீழே இறங்கி வந்தவள் தாயை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம். என்ன சொன்னாங்க காலேஜ்ல? அதான் நான் சொல்லல. ஆண்டு விழாவுக்கு நான் பாடணும், அதான். அதற்கு மேல் அங்கு நிற்க விரும்பாதவளாய் அம்மா கொடுத்த இளஞ்சூடான பாலை குடித்துவிட்டு காரில் ஏறிவிட்டாள். ரெக்கார்டிங் தியேட்டரில் இவளுக்கு முன்பாகவே வந்து காத்திருக்கிறான் தீபன். என்ன இன்னைக்கு லேட்? அவன் புன்னகையுடன் கேட்க, அந்த கணத்தில் அவனது கழுத்தை அப்படியே நெரிக்க வேண்டும் போல தோன்றினாலும் அவள் தன்னை மிக சிரமப்பட்டு அடக்கிக் கொள்கிறாள். நான் பல விஷயங்கள்ல லேட்டு தான் மிஸ்டர் தீபன். அவன் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்கிறான். இத்தனை நாட்களில் இவன் இது பேசியதே அதிகம். அவனுள் உற்சாகம் கொப்பளிக்கிறது. ஒத்துக்கிறேன், இத்தனை சின்ன வயசுல இவ்வளவு பிரபலமாயிட்ட. நீங்க மற்ற விஷயங்கள்ல எல்லாம் லேட்டு தான், ஆனா ரொம்ப ஒன்றும் காலம் கடந்து போயிடல. அவன் சிகரெட்டை புகைத்தபடி இதை கூற, அவள் அந்த சமயத்தில் அவனது சுண்டு விரலில் பளபளத்த மோதிரத்தையே உற்று பார்க்கிறாள். அந்த மோதிரம் அவள் மலேயா, சிங்கப்பூர் நாடுகளில் பாடப்போன போது ரசிகர் ஒருவர் அன்பளிப்பாக அவளுக்கு கொடுத்த மோதிரம் அது. இந்து ஆசைப்பட்டாளே என அவளுக்கு கொடுத்து விட்டாள். இத்தனை நாளும் இந்துவின் மோதிர விரலில் பளபளத்த மோதிரம் இப்பொழுது இவனின் சுண்டு விரலில். ஆரம்பிக்கலாம்னு சொல்றார் மியூசிக் டைரக்டர். ஒரு ஆள் வந்து சொல்ல, தீபன் கையில் இருந்த சிகரெட்டை காலடியில் போட்டுவிட்டு நகர, சாரவும் பின்தொடர்கிறாள். ரெக்கார்டிங் அறைக்குள் நுழைவதற்கு முன் அவனை அவளது குரல் தடுத்து நிறுத்துகிறது. மிஸ்டர் தீபன். அவன் திரும்பி பார்க்கிறான். ரெக்கார்டிங் முடிஞ்சதும் உங்க கூட கொஞ்சம் பேசணும், கிளம்பிடாதீங்க. அவனது முகம் ஒரு கணம் வெளிரி பின் சகஜமாவதையே அவள் கவனித்து கொண்டிருக்கிறாள். ஏன், என்ன விஷயமா? அவள் புன்னகைக்கிறாள். முதல்ல ரெக்கார்டிங் முடியட்டும், அப்புறம் பேசுவோம். இதற்குள் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு அந்த பாடலுக்கான காட்சியை விவரிக்கிறார். இது காதலன் காதலியும் பாடுற சீன் தான். காதலன் கொஞ்சம் உல்லாச பேர் வழி, நிறைய பெண்களோட தொடர்பு உண்டு. அது காதலிக்கு தெரிஞ்சுடுறது. பாட்டிலேயே நாசுக்கா கேட்கறான். அவன் அது புரியாம விளையாட்டா பதில் சொல்றான். சாரு, உங்க குரல்ல குத்தல் இருக்கணும். தீபன், நீங்க அப்பாவியா அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ற மாதிரி பாடணும். அவனை அடிக்கண்களால் துழாவுகிறாள் சாரு. அவன் பார்வையை வாத்தியங்களின் பக்கம் திருப்புகிறான். சாரு தீபனையே உற்று பார்க்கிறாள். அவனோ சுபயிங்கத்தை மென்றபடி அவளது பார்வையை தவிர்ப்பதிலேயே மும்முரமாக இருக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் தீபன்? எஸ், எனக்கு இருக்கிற எத்தனையோ ரசிகைகள்ல ஒருத்தியாகத்தான்
நான் இந்துவை நினைக்கிறேனே தவிர ஸ்பெஷலா பிரியம் ஏதும் இல்ல. ஆனா அவ அப்படி நினைக்கல. மேலும் நீங்க அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. அவன் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு தன் முன் பரவும் புகையுடன் அவளது வார்த்தைகளையும் சேர்த்து கலைப்பது போல கையை வீசுகிறான். நோ, இது வரைக்கும் நான் யாருக்குமே அந்த மாதிரி வாக்கு கொடுத்ததே இல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவள் இந்துவின் டைரியில் அவன் எழுதி கையெழுத்திட்டிருந்த பக்கங்களை காண்பிக்கிறாள். அவன் அதை பார்த்துவிட்டு கடகடவென சிரிக்கிறான். நான் என்னோட ரசிகைகள் எல்லோருமே இதைத்தானே எழுதி தரேன். அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? அவள் அவனையே துளைத்து விடுகிறாற் போல பார்க்கிறாள். விழிகளின் சிவப்பு அக்னி திராவகமாய் மாறி கன்னங்களில் வழிகிறது. சரி, நீங்க அவன் மனசுல எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணலைன்னே வச்சுப்போம். அழகும் குணமும் நிறைஞ்ச ஒரு பொண்ணோட அக்காங்கிற முறையில கேட்குறேன். என் தங்கைய கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? சம்மதம்னா சொல்லுங்க. நான் இன்னைக்கே உங்க ஊருக்கு கிளம்பி போய் உங்க அம்மா அப்பாவை சந்திக்கிறேன். நல்ல முறையில உங்க சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா இருக்க. அவன் தோள்களை மிக நாசுக்காக குலுக்கிக் கொள்கிறான். நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. சொல்லுங்க. எங்க அம்மா பழைய கால மனுஷி. இன்னமும் சாஸ்திர சம்பிரதாயங்களை தவறாமல் கடைபிடிக்கிறவ. என் தங்கை அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பா. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். தாயை பார்த்து பொண்ணை கொள்ளணும்பாங்க. உங்க அம்மாவை பத்தின எல்லா விஷயங்களையும் நான் ஒரு பத்திரிகையில படிச்சேன். இப்ப இருக்கிறது உங்க சொந்த அப்பா இல்ல போல இருக்கே. அதற்கு மேலும் தீபனுடன் அமர்ந்து பேச விரும்பவில்லை அவள். சத்தியமாய் அவள் தாய் முறை தவறியவள்தான். ஆனால் அதை குத்தி காட்டுகிறவனிடம் எந்த அளவுக்கு நேர்மை இருக்கிறது? அன்றிரவு அவள் வீடு திரும்பும் பொழுது இரவு மணி 11. அவள் வருகைக்காக லக்ஷ்மி வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறாள். எங்கடி போயிட்ட இத்தனை நேரம்? சாரு நிமிர்ந்து பார்க்கிறாள். மாடிப்படியில் இந்து. அவளது விழிகளிலே தென்பட்ட கலக்கம். சாரு கல்லூரிக்கு வந்ததும் பிரின்ஸ்பாலை சந்தித்து பேசியதும் வகுப்பு தோழிகள் மூலமாய் அவள் காதுக்கு எட்டிவிட்டது. சாரு இன்னும் வீடு திரும்பவில்லையே என்பதற்காக அம்மா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போன் செய்து விசாரிக்க சொன்னதன் பேரில் அவள் விசாரித்தாள். சாரு அம்மா அப்பவே கிளம்பி தீபன் சாரோட போயிட்டாங்க. அடி வயிற்றில் சொரையர் என்றது. அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. போதா குறைக்கு அவளது அறை கிடந்த அலங்கோலமும் தலையணையின் அடியில் வைத்திருந்த டைரி காணாததும் ஏகப்பட்ட பரபரப்பை அளிக்க அவள் இருப்பு கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்த போதுதான் கீழே அம்மாவின் குரல். இத்தனை நேரம் எங்க போயிட்டு வரேன்னு கேட்கறன் இல்ல? இந்தா சும்மா கத்தாத, மாடிக்கு வா சொல்றேன். லக்ஷ்மி வாயடைத்து போகிறாள். அவசரமாய் மாடிக்கு போனாள். அங்கே சாருவின் கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாள் இந்து. ஆமா, எனக்கு ஒண்ணு போட்டுடுக்கா. அடுத்த மாசம் கல்யாணத்தை ரகசியமா முடிச்சிடலான்னு. அவர்தான் படிப்பு முடியட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம்னு. அக்கா, அவர் ரொம்ப நல்லவர். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கார். அடி பாவி, இப்படி என்ன மோசம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி. லக்ஷ்மி பெரிய குரலில் இறைய சாரு ஆத்திரத்துடன் தொண்டை அடைக்க கூறுகிறாள். அனாவசியமா கத்தி ஊற கூட்டாதம்மா. அவன் செய்யறதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுக்கு என்ன காரணம் சொல்றான்னு தெரியுமா? என்ன? உங்க அம்மாவோட கேரக்டர் சரியில்லைங்கிறான். உங்க கூட இருக்கிறது உங்க சொந்த அப்பா இல்லையேன்னு கேட்குறான். அவன் அவங்க அம்மா பார்த்து சொல்ற பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பானாம். இந்து பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள். அவரா இப்படி சொல்லியிருப்பார்? அவள் மூர்க்கமாய் மறுக்கிறாள். இல்ல, இருக்கவே இருக்காது. அவர் அப்படி சொல்லியே இருக்க மாட்டார். அப்படின்னா இப்பவே அவனுக்கு போன் பண்ணு. நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறத காமிச்சுக்காத. அக்கா, இன்னும் என்னத்துக்கு தயங்குற? பேசுடி. சாருவின் கண்களும் முகமும் தள தளவென சிவந்து போகின்றன. லக்ஷ்மியோ பேச்சே எழாமல் இந்துவையே வெறித்து கொண்டிருக்கிறாள். இப்ப நீ பேசல அரைஞ்சிடுவ. இந்தோ நடுங்கியபடியே தீபனின் டெலிபோன் எண்களை சுழற்றுகிறாள். ஹலோ, நான் தீபா இருக்காரா?
நான் இந்து பேசுறேன். இந்து பரிதாபமாய் அக்காவை பார்க்கிறாள். அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையாம். யார் சொன்னது? வேலைக்கார. அவனை எவ்வளவு மாசமா பழக்கம் இந்து? கிட்டத்தட்ட 7 மாசமா. இது பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லல இந்து? இரு, நான் பேசி பார்க்கிறேன். சாரு ரிசீவரை கையில் வாங்கி கொண்டு அவளே அவனுக்கு போன் செய்கிறாள். பின்னணி இசை பாடி பாடி குரலை வாகாக மாற்றிக்கொள்ள முடித்ததால் கொஞ்சம் வயசான தொனியில் பேசுகிறாள். ஹலோ, மிஸ்டர் தீபன் இருக்காருங்களா? நீங்க யார் பேசுறது? நான் சூர்யா ப்ரொடக்ஷன்ல இருந்து பேசுறேன். எங்க புது படத்துக்காக அவர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கணுமே. அப்படியா? நான் தீபத்தான் பேசுறேன். உங்க பேர் என்ன? என் பேரு கோகிலவாணிங்க. எங்க வீட்டுக்காரர் தான் ப்ரொடியூசர். சரி, எப்போ வருவீங்க? நாளைக்கு சாயங்காலம் வரட்டுங்களா? ஆஹா, வாங்க. 4 to 5 ஐ எம் ஃப்ரீ. மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? கோகிலவாணி. வெரி ஸ்வீட் நேம். ஆமா, தேனை பாட்டிலோட முழுங்கிட்டு பேசுறீங்களா? வாய்ஸ் கூட இத்தனை ஸ்வீட்டா இருக்குதே. சாரு பட்டென ரிசீவரை வைக்கிறாள். பாரு, இப்ப நான் அவன் கூட தான் பேசினேன். அவன் சரியான வியாபாரிடி. லாபம் இல்லாம ஒரு வார்த்தையை கூட செலவழிக்க மாட்டான். பேசின ஒரு நிமிஷத்திலேயே என்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். இவனை நம்பி இங்க பாரு, அவனையே மறந்துட்டு சொல்றேன். உன்னை ஹைதராபாத்துக்கு இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன். அந்த கணத்தில் தான் சாருவோ லட்சுமியோ எதிர்பாராத விதமாய் இந்து படீர் படீரென தலையில் அடித்து கொண்டு அழுகிறாள். ஐயோ அக்கா, நான் அவரை நம்பி, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி மோசம் போயிட்டேன். சாரு அவள் கன்னத்தில் ஓங்கி அறைகிறாள். என்னடி சொன்ன? அவள் அதற்கு மேல் பேச இயலாமல் மயங்கி விழ லட்சுமி மகளை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு கதறத் தொடங்க சாரு தாயை அப்படியே கழுத்தை நெரித்து கொன்று விடுபவள் போல பார்க்கிறாள். அம்மா, நீ மாத்திரம் ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க 2 பேரும் நல்ல இடத்துல கல்யாணமாகி நிம்மதியா வாழ்ந்திருப்போம். உன்னோட பொறுப்பில்லாத தனத்தால எனக்கு கிடைச்சதெல்லாம் உருப்படாத தம்பிகளும் ஒன்னும் தெரியாத தங்கையும் தான். என்ன குத்தாதேடி. குத்தலம்மா, உள்ளத சொல்றேன். குறைஞ்சபட்சம் அன்னைக்கு பிரகாசத்தோட நான் போயிருந்தா போற போக்குல இவளையும் இழுத்துட்டு போயிருப்பேன். சாதாரண வேலையில இருக்கிறவனா இருந்தாலும் ஒரு யோகியனா பார்த்து அவர் தன் மச்சினிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப நான் இவளை எந்த டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போவேன்? லட்சத்துல ஒருத்தியா நான் இருந்தா இந்த தப்பு என்னை சேர்ந்த சில பேருக்கு மாத்திரம்தான் தெரியும். பெரிய பாடகி அவளே ஏன் இன்னும் இப்படி கல்யாணம் ஆகாம இருக்கா? காதலா கத்திரிக்காயான்னு பத்திரிகைகள் 1000 சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கிறப்ப இவ விஷயத்தை நான் எப்படி மறைக்கிறது? மயக்கம் தெளிந்து எழுந்த இந்து மறுபடியும் பாசையுடன் கெஞ்சுகிறாள். இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். எதுக்கும் என் வயித்துல வளர குழந்தைய அவர் மறந்துட்டு பேசுறாரான்னு கேளுக்கா. மறுநாள் மான ரோஷத்தை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு மறுபடியும் தீபனை பார்க்க போகிறாள் சாரு. போகும் முன் தாயை தனியே அழைத்து கேட்கிறாள். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த வீட்டுல? நான் யார்கிட்டையும் மூச்சு விடல சாரு. உன் புருஷங்கிட்ட? சத்தியமா இல்லடி. சாரு தீபனின் வீட்டுக்கு போன போது முன் அறையிலேயே அவனை பார்ப்பதற்காக 4-5 பட தயாரிப்பாளர்கள், பத்திரிகைக்காரர்கள், ரெக்கார்டிங் தியேட்டரை தவிர வேறு எங்கேயுமே இவளை இவர்கள் பார்த்திராததால் ஆச்சரியத்துடன் எழுந்து நின்று கும்பிடுகிறார்கள். அம்மா, திடீர்னு எங்க இப்படி? தயாரிப்பாளர் ஒருவர் கேட்கிறார். ஒண்ணுமில்ல, தீபனை பார்த்து பேசணும். அதான். இருக்காருல்ல? இருக்காருங்க, மாடியில. தோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லி அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன் அவள் தட தடவென மாடிக்கு ஏற பத்திரிகையாளர்கள் அந்த வார கிசுகிசுவுக்கு விஷயம் கிடைத்த சந்தோஷத்தில் திணற மாடிக்கு போனவள் அரை வாசலில் நின்ற வேலையாள் ஏதோ சொல்லி அவளை தடுப்பதற்குள் அவனை பார்வையாலேயே அலட்சியப்படுத்திவிட்டு உள்ளே நுழைகிறாள். யாரோ ஒரு பெண்ணிடம் குழைந்து குழைந்து பேசிக்கொண்டிருந்த தீபன் கட்டிலில் படுத்திருந்த நிலையை விட்டு திடுக்கிட்டு எழுந்து உட்கார, வாசல்ல ஆள் இல்ல? ராமு, டேய் ராமு, எக்ஸ்கியூஸ் மீ. அத்துமீறி உள்ள நுழையிற பழக்கம் எனக்கு இல்ல. ஆனா என் தங்கையோட விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டதால
நான் நாசுக்கு நாகரீகங்களை எல்லாம் உதறி எறிய வேண்டியிருக்கு. அவள் அறை கதவை தாழிட்டு விட்டு வந்து அதே வேகத்தில் முதல் நாள் இந்து சொன்னதை எல்லாம் சொல்கிறாள். அவனோ கட்டிலில் வசதியாக அமர்ந்து ஏதோ சினிமாவுக்கான கதையை கேட்பது போல கேட்கிறான். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? மிஸ் சாரு, உங்க தங்கை எங்கேயோ யார்கிட்டயோ ஏமாந்து வயித்துல வாங்கிட்டு இருக்கிற குழந்தைக்காக என்னை அனாவசியமா தொந்தரவு படுத்தினா எப்படி? இப்பதான் நேத்து என்கிட்ட நீங்க உங்க தங்கை கல்யாண விஷயமா ஏன் பேசுனீங்கங்கிறது விவரம் புரியுது. யாருக்கோ பிறந்த குழந்தைய ஏன் குழந்தையா ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு பரந்த மனசு இல்ல. ச்சீ, நீயும் ஒரு மனுஷனா? இது இந்த ரூமுக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே யோசிச்சு முடிவெடுத்திருக்க வேண்டிய விஷயம். அவள் அதற்கு மேல் பேச விரும்பாதவளாய் கதவு பக்கம் நகர அவன் தன் முன் இருந்த பெரிய நிலை கண்ணாடியை சாவகாசமாய் தலையை சீவிக்கொண்டே சொல்கிறான். மிஸ் சாரு, இப்ப நீங்க என் ரூமுக்கு வந்தீங்க. நான் கூப்பிட்டு வரல. கீழே ஹாலில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. என் வேலைக்காரன் ராமு வேற சாட்சி. ஆனா சாத்தின கதவுக்கு பின்னாடி சண்டை நடக்குதா சல்லாபம் நடக்குதான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பத்திரிகைக்காரங்களுக்கு இதை ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா நாம 2 பேரும் தினம் தினம் டூயட் பாடுறவங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட முறை தவறி நடந்துகிட்டதா 4 பேர் சொன்னா எப்படியோ அப்படித்தான் உங்க இந்து விஷயமும். நெருப்பை விழுங்கினாற் போல துடித்து போன சாரு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்கிறாள். பிறகு என்ன தோன்றியதோ அவனை திரும்பி பார்த்து புன்னகைக்கிறாள். தேங்க்ஸ். எதுக்கு? என்னோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்ததுக்கு. அவள் வந்த வழியே வேகமாய் திரும்பி போகிறாள். அன்று மாலை இந்துவை பரிசோதித்த லேடி டாக்டர் சாருவிடம் மிக வருத்தத்துடன் சொல்கிறாள். டூ லேட். இதுக்கு மேல இப்ப என்ன செஞ்சாலும் பெரிய உசுருக்குத்தான் ஆபத்து. சாரு டாக்டரின் கரத்தை பிடித்து கொண்டு சொல்கிறாள். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. என் தங்கைக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இங்க உங்க நர்சிங் ஹோம்லயே இருக்கட்டும். அதுக்கான செலவு மாதிரி 10 மடங்கு வேணும்னாலும் என்னால தர முடியும். இன்னைக்கு அவளை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இங்க சரியா படிக்காததால ஒரு ஹைதராபாத் காலேஜ்ல சேர்க்க போறதா சொல்லி அம்மாவையும் அவளையும் ஹைதராபாத்துக்கு பிளேன் ஏத்த போறேன். அங்க ஒரு வாரம் தங்கிட்டு திரும்ப 2 பேரும் மெட்ராஸுக்கு யாருக்கும் தெரியாம வரப்போறாங்க. இந்துவை உங்க பொறுப்புல விட்டுட்டு அம்மா மட்டும் வீட்டுக்கு திரும்ப போறாங்க. ஏன்னா இவளுக்கு நேர்ந்திருக்கிற விபத்து என்னையும் எங்க அம்மாவையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தைய என்னம்மா பண்ணுவீங்க? ஆணோ பொண்ணோ அது இனிமே ஊர் அறிய உலகம் அறிய என் குழந்தை. டாக்டரும் லட்சுமியும் ஒன்றும் புரியாதவர்களாய் அவளை பார்க்கிறார்கள். இந்துவுக்கு டாக்டரின் நர்சிங் ஹோமில் அதிகமாய் யாருக்கும் தெரியாதவாறு இடவசதி செய்து கொடுத்தாகிவிட்டது. சாரு அவளது கல்லூரிக்கு போய் அவளை இங்கே தங்க விடாமல் ஹைதராபாத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க போவதாக சொல்லி அவளது டிசி சர்டிபிகேட் மற்றும் தேவையான சான்றிதழ்களை வாங்கி வந்து விட்டாள். இந்துவுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் அவள் படிப்பதற்கு தேவையான புத்தகங்களும் பொழுதுபோக்குக்காக ஓவியம் வரைய தேவையான உபகரணங்களும் தயார். இருக்கிற படிப்பை விட்டுட்டு இப்ப என்ன வெளியூர்ல படிப்பு வேண்டி கிடக்குது? அதுக்கு பேசாம இவளும் சினிமாவில் சேர்ந்து உருப்படியா சம்பாதிக்கலாம். பொம்பளை படிச்சு என்னத்துக்கு ஆக போறது? லட்சுமியின் கணவர் அவர்கள் இருவரும் விமானத்தில் ஏறும் வரையில் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு சாருவின் முகத்தை பார்த்து தனது அபிப்பிராயத்தை சொல்ல மயம். சரியாய் ஒரு வாரத்தில் இந்தோ நர்சிங் ஹோமுக்கு பத்திரமாய் வந்து சேர்ந்து விட்டாள். இதுவரையில் எல்லாவற்றையும் மிக ரகசியமாய் செய்த சாரு அன்று பாடல் ஒலிப்பதிவுக்காக ஸ்டுடியோவுக்கு போனவள் இசையமைப்பாளர் 1 2 3 4 ஸ்டார்ட் என்றவுடன் பாட்டை ஆரம்பிக்காமல் அவசர அவசரமாய் மைக்கை விட்டு நகர்ந்து விட்டாள். ஆரம்பித்த வாத்திய சத்தம் சட்டென அமங்க காதில் மாட்டிய இயர்போனுடன் கண்ணாடி அறைக்குள்ளிருந்த தீபன் புருவத்தை உயர்த்த இசையமைப்பாளர் அவள் அருகில் வருகிறார். என்னம்மா? வயித்த புரட்டுது சார். அடடா, காலையில ஏதாவது சாப்பிடக்கூடாதத சாப்பிட்டு வச்சியா? சரி சரி, முதல்ல அதை கவனி.
சாரு பக்கத்தில் இருந்த பாத்ரூம் பக்கம் போய்விட்டு களைத்து போனவளாய் திரும்பி வருகிறாள். சார், சூடா ஏதாவது? தொண்டை வறண்டு கூலா குடிச்ச பாட முடியாது. இவளுக்காக ஸ்பெஷல் பால் வருகிறது. பாடல் ஒலிப்பதிவு முடிந்ததும் ஒலிப்பதிவாளரும் மற்றவர்களும் கார் வரையில் வந்து இவளை வழி அனுப்புகிறார்கள். உடம்ப பார்த்துக்கங்க. இன்னைக்கு சாயந்தரம் டாக்டரை போய் பார்த்துதான் ஆகணும். உடம்பு ரொம்ப முடியல. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் இதே கதைதான் தொடர்கிறது. அவள் மியூசிக் டைரக்டர் ஹார்மோனியத்தில் மெட்டை விளக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு எழுந்து போய் வந்தாள். கார்ல வந்தா பெட்ரோல் நாத்தம் வயித்த புரட்டுறது என்றாள். அடிக்கடி ஸ்டுடியோ பையனை விட்டு பீடாவும் புளிப்பு மிட்டாயும் வாங்கி வர சொன்னாள். ஒரு நாள் அவள் காரை விட்டு ரெக்கார்டிங் தியேட்டர் வாசலில் இறங்கிய போது கிடார் ஆள் ஒருவன் தன் பக்கத்தில் வெற்றிலை பாக்கை அரைத்து கொண்டிருந்த வயலின்காரரிடம் சொன்னான். என்னடா, சார்லதா வயிறு 5 மாசம் சொல்லலாம் போல இருக்கு. சீப்போடா, போய் வாயை கழுவிட்டு வா. இந்த அம்மா நெருப்பு. அது சரி, அந்த நெருப்பு வயிறு ஏன் வீங்கி இருக்குதுங்கிற? அன்றைய படவிழா பாடல் ஒலிப்பதிவுடன் ஆரம்பிக்க பூஜைக்கு வந்திருந்த பத்திரிகை நிருபர்களுக்கெல்லாம் சாருவின் வயிறு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி அவளும் அங்கிருந்த டைரக்டரிடமும் மற்றவர்களிடமும் சொல்கிறாள். சார், மே ஜூன் மாசத்துக்குள்ள என்னென்ன பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஏமா, எங்கேயாவது ஊருக்கு போக போறீங்களா? நோனோ, மே மிடில்ல இருந்து ஜூன் 1st வீக்குக்குள்ள டெலிவரி ஆயிடும்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க. யாருக்கு? எனக்கு தான், வேற யாருக்கு? தீபன் குலுங்கி நிமிர்கிறான். சுற்றி நின்றவர்கள் அத்தனை பேருக்குமே திடுமென கல்லை தூக்கி போட்டாற் போல அதிர்ச்சி. யாரோ ஒரு டைரக்டர் தான் தன்னை சுதாரித்து கொண்டு சூழ்நிலையை கலகலப்பாக்குகிறார். என்ன சாரு, ஸ்வீட் எங்க? கொண்டு வந்திருக்க சார். அவள் தன் கார் டிரைவரை அனுப்பி காரில் இருந்த உயர் ரக இனிப்பு வகைகளை எடுத்து வந்து விநியோகிக்க சொல்கிறாள். துணிச்சலான ரிப்போர்ட்டர் ஒருவர் தைரியமாய் அவளை நெருங்கி கேள்வி கணைகளை வீசத் தொடங்குகிறார். கல்யாண விருந்து போடுறதுக்கு பதில் குழந்தை விஷயத்த சொல்லி சிம்பிளா ஸ்வீட்டோட முடிச்சிட்டீங்க. வீட்டுக்காரரையாவது எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? இல்ல அவரையும் குழந்தையும் ஒன்னாத்தான் அறிமுகப்படுத்த போறீங்களா? அவர் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர்தான். என்னது? ஆமா, இப்ப கூட என்னோட இங்கதான் இருக்கார். எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆனாத்தான் புருஷன் மனைவின்னு இல்ல. அவர் என் குழந்தைக்கு அப்பா. கண்டிப்பா அது அவரோட சாயல்ல தான் பிறக்கும். அப்ப தானா தெரிஞ்சிட்டு போறது? இப்பவே சொல்லிடுங்க மேடம். சாரு சிரித்தபடி தோளை குலுக்கி கைகளை விரிக்கிறாள். அவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கலையே. தீபன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான். இவ எந்த ரூட்ல போறாள்னு தெரியலையே. அன்று முதல் அவனது தூக்கம் பறி போய்விட்டது. போதா குறைக்கு மறுநாள் பத்திரிகைகள் எல்லாம் சாருவின் பேட்டியை பத்தி பத்தியாக வெளியிட லட்சுமியின் கணவர் வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறார். என்ன அசிங்கம்டி இது? புருஷன் இல்லாம குழந்தை பெத்துக்கிறாளாமே உன் மக. 5 மாசம் முடிஞ்சு போச்சான். வெளியில தாளா காட்ட முடியல. உன்னை போலவே உன் மகளும். லட்சுமி கண்ணீர் வழிய தலை குனிந்து நிற்க மாடியிலிருந்து இறங்க மாட்டாமல் இறங்கி வந்த சாரு அவரை பார்த்து மெதுவான ஆனால் அழுத்தமான குரலில் கூறுகிறாள். இங்க பாருங்க, இது வெட்கம் கெட்ட குடும்பம்னு தெரியுதில்ல? மான ரோஷம் இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடுன்னு தெரியுதில்ல? இவ்வளவு அசிங்கம் பார்க்கிற மனுஷர் ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கிளம்ப வேண்டியது தானே? சாரு, லட்சுமி தீனமாக அலறுகிறாள். நீ சும்மாரம்மா. சாப்பாட்டுல இருந்து 555 சிகரெட் வரைக்கும் எதுவும் குறையக்கூடாது இவருக்கு. ஆனா இவரா சம்பாதிச்சு ஒத்த பைசா கூட இந்த வீட்டுக்காக கொடுக்க மாட்டாரு. இதுல பேச்சு ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு இவருக்கு. இத பாரு, அவ்வளவுக்கு அவமானப்பட்டுகிட்டாவது அவர் ஒன்னும் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். போறதானா போகட்டும். அவர் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னா நீயும் அவரோடையே கிளம்பு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் ஒண்டியா சமாளிச்சுப்பேன். அவள் கிளம்பி விட்டாள். முதலில் நேரே நர்சிங் ஹோமுக்கு, அங்கிருந்து பாடல் ஒலிப்பதிவுக்கு. இந்து இவளையும் இவளது வயிற்றையும் பார்த்ததுமே பிரமிக்கிறாள். என்னக்கா,
எனக்கு இப்ப 6 மாசம். மே கடைசி வாரத்துல இல்ல ஜூன் முதல் வாரத்துல குழந்தை பிறக்கும்னு நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிவிட்டு டாக்டரை பார்த்து சிரிக்கிறாள். என்ன சாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர், என் தங்கைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பாவிகிட்ட பேசி அவனை ஏத்துக்க சொல்லணும்னு போன. என்கிட்ட இந்த ரூம்குள்ள நீயும் நானும் சண்டை போட்டோமா, சல்லாபிச்சிட்டு இருந்தோமான்னு யாருக்கு தெரியும்? பார்க்கிறவங்க உன்னையும் என்னையும் இணைச்சுதான் பேசுவாங்க. போதா குறைக்கு 2 பேரும் தினமும் டூயட் பாடிட்டு இருக்கோம்னு அவன் சொன்னான். அதுல இருந்து இந்த ஐடியாவே எனக்கு உதிச்சது. என் தங்கை ஊர் அறிய ஹைதராபாத்ல படிச்சிட்டு இருக்கா. ஆனா நான் கல்யாணமாகாமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறதா பப்ளிக்ல சொல்லி ஒரு பெரிய பரபரப்பையே உண்டு பண்ணியிருக்கேன். அக்கா, இந்து அலறுகிறாள். டாக்டர் திகைப்புடன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அநியாயமா அவமானப்பட்டு, ஐயோ, என்னால தானே, எதுக்காக நீ உன் பேரை களங்கப்படுத்திக்கணும்? இந்து பெருசாய் அழ சாரு அவளை இறுக அணைத்து கண்களை துடைத்தபடி சொல்கிறாள். இத பாரு, இந்த வேஷம் உன்னோட வயிற்று சுமையை தோல்ல ஏத்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல. ஏற்கனவே பிரகாசத்தோட என் கல்யாண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்ச நான் சினிமாவில நுழைஞ்சு வாசல்ல வந்து நின்ன என் கணவனை எப்ப வார்த்தைகளால பொசுக்கி அனுப்பினனோ அந்த நிமிஷமே நானும் பொசுங்கியாச்சு. இனிமே துக்கமோ சந்தோஷமோ எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு. ஆனா உன்னை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி பல அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தின அந்த தீபனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் என் மனசு ஆறும். அவன்தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனை விடவும் நான் புத்திசாலிங்கிறத காமிக்கிறேன் பாரு. இது இந்து அவளது வயிற்றை தொட்டு காண்பிக்கிறாள். தலகாணி, சுத்தமான இலவம் பஞ்சு. சாரு சிரித்தபடியே விடை பெறுகிறாள். 8ஆம் மாசத்தில் மறுபடியும் பத்திரிகையாளர்கள் உட்பட பல பேர் முன்னிலையில் மற்றும் ஒரு பேட்டி தருகிறாள் சாரு. இப்போது அவள் மிக வாட்டமாக முகத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். குழந்தையோட அப்பா யாருங்கிறத பத்தி சொல்ல போற. இத்தனை நாளும் அவர் கேட்டுட்டதுக்கு இணங்கித்தான் நான் அவர் பேரை சொல்லல. அவருக்கு எங்கே தன் பேரு வெளிப்பட்டுட்டா தன்னோட ரசிகைகளுக்கு நடுவுல தன்னோட இமேஜ் போயிடுமோங்கிற பயம். இப்ப மட்டும் எப்படி? என்கிட்ட மட்டும் இவர் முறை தவறி நடந்துட்டு இருந்தா அதுக்கு பேரு காதல். இதே மாதிரி பல பெண்களை ஏமாத்திட்டு இருந்தா அதுக்கு பேரு கயமை இல்லையா? இவரை தேடி வர்ற எந்த ரசிகையையும் இவர் விட்டு வைக்கிறது இல்ல. எத்தனையோ குடும்ப பொண்ணுங்க, கல்லூரி மாணவிங்க இந்த வெட்கக்கேட்டை வெளியில சொல்ல பயந்து ரகசியமா அழுதுட்டு இருக்காங்க. சுச்சு, யாருங்க அவர்? மிஸ்டர் தீபன். வாட்? பத்திரிகை நிருபர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ள அடுத்த ஓரிரு நாட்களில் தமிழகத்தில் உள்ள பிரபலமான பத்திரிகைகளிலிருந்து சாதாரண பத்திரிகை வரையில் இந்த விவகாரம் அடிப்பட தீபன் பதறிப்போனான். அடுத்த நிமிடமே சாருவுக்கு போன் செய்கிறான். என் பேர்ல அனாவசியமா பழி சுமத்துற உன்னை கோர்ட்டுக்கு என்ன துணிச்சல் இருந்தா இப்படி ஒரு பேட்டி? பேர்ல அனாவசியமா ஏற்பட்ட பழிக்கே இத்தனை பிடிப்பின்னா உன்னால நிஜமாகவே பழிய சுமந்துட்டு இருக்கிற பொண்ணுங்களோட துடிப்பும் கோபமும் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாரு. கோர்ட்டுல உன் குழந்தையோட வந்து நிப்ப. இதனால எனக்கு புதுசா அவமானம் எதுவும் ஏற்பட்டு போறதில்ல. நான் பத்திரிகைகளுக்கு மறுப்பு தெரிவிச்சு கொடுக்கிற நியூஸ்ல உன் தங்கையோட வண்டவாளத்தையும் அவளுக்காக நீ எங்கிட்ட வந்து கெஞ்சினதையும் வெளியிட போற. முள்ளுல சேலைப்பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் பாதிப்பு சேலைக்குத்தான், தெரிஞ்சுக்க. என் தங்கை சேலையா இருக்கலாம், ஆனா நான் அந்த முள்ளையே வெட்டி போடுற கோடாலி. அதை தெரிஞ்சுக்க. உன்னோட அறிக்கையினால நீதான் மறுபடியும் அடிபட போற. அக்காவை காதலிச்ச அதே நேரத்துல தங்கைக்கும் முயற்சி பண்ணி இருக்கான்னு தான் பத்திரிகை உலகம் நினைக்கும். மேலும் உனக்கும் எனக்கும் தொடர்பு உண்டுங்கிறத நிரூபிக்க அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப ஹால்ல இருந்த அத்தனை பேரும் சாட்சி. முக்கிய சாட்சி உன் வேலைக்கார ராமு. இப்ப அவன் ஏன் வேலைக்கார. உன்னை விட 300 ரூபாய் சம்பளம் அதிகமா தரதா சொன்னதும் அரசியல்வாதியை விடவும் கேவலமா கட்சி மாறிட்டான். அவன் அன்னைக்கு மூடின கதவுக்கு பின்னாடி சண்டை நடந்தா சல்லாபம் நடந்ததான்னு யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு இது போதும் என்பது போல ரிசீவரை வைத்து விட்டாள் அவள்.
இவளது பகிரங்கமான அறிக்கைக்கு பின் 4-5 பெண்கள் துணிச்சல் வந்து தீபனிடம் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னார்கள். நிஜமாவே மோசமான ஆள்தான் சார் அவர். என்னை மகாபலிபுரம் வர்றியான்னு கேட்டார். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். நடுவில் தீபனுக்கு உபதேசித்த ப்ரொடியூசர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவர் கேட்கிற ரகமே இல்லை. ஆனா பாவம் அப்பாவியான சாருமதி அவரோட வலையில விழுந்ததுதான் அநியாயம். இதற்குள் தீபனுக்கு பெற்றோர்களிடமிருந்து போன் வருகிறது. என்னடா என்னடா இதெல்லாம்? ஒவ்வொரு பேப்பர்லையும் உன் போட்டோவையும் அவ போட்டோவையும் போட்டு மானம் போறதுடா. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சொல்றத நம்புங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ உடனே புறப்பட்டு வா. அப்பாவுக்கு இதை கேட்டதுல இருந்து நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு. அவன் என் பிள்ளையே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவன் தனது வேலைகளை எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு ஊருக்கு பறக்கிறான். மொத்தத்தில் பெற்றோரின் வெறுப்பை சம்பாதித்து கொண்ட அவனால் முன் போல உல்லாசமாக இருக்க முடியவில்லை. அவனது ரசிகைகளோ அவனது பாட்டை கேட்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். மே மாத இறுதியில் சாருலதாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக பத்திரிகைகள் கூறின. சாரு நர்சிங் ஹோமிலேயே இந்துவின் அறைக்கு பக்கத்து அறையில் குழந்தையுடன் பெருமை கண்களில் சுடர் விடப்படுத்திருக்கிறாள். குழந்தை அச்சு தீபனை போலவே இருக்கிறது. இன்றைக்கும் சாருவின் மகனாக சிறுவன் ஸ்ரீநாத் பாட்டியுடன் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து கொண்டிருக்கிறான். இசையமைப்பாளரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைக்கிறான். அங்கிள், நானும் பாடட்டுமா? நான் ஜோரா பாடுவேன் அங்கிள். அவனை என்னன்னு நினைச்சீங்க? வீட்டுல எப்பவும் பாட்டுதான். குணத்திலேயாவது அப்பாவை கொள்ளாம இருந்தா சரி. அவள் தீபனை அருகே வைத்து கொண்டே கூறுகிறாள். தனது வார்த்தைகளினால் அவனது முகம் சிவப்பது அவளுக்கு ஒரு வேடிக்கை. அதுபோல ஒலிப்பதிவு முடிந்து வீடு திரும்பும் போதும் மகனை விட்டு தீபனிடம் சொல்லிக் கொள்ளும்படி கூறுவாள். ஸ்ரீநாத், டாடிக்கு டாடா சொல்லிட்டு வா. சாரு, என்ன மிரட்டுறீங்க? இவனுக்கு நீங்க அப்பா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீநாத் தீபனை போலவே தலையை சாய்த்து கீழுதட்டை கடித்தபடி அவனை பார்ப்பான். இந்து இப்பொழுது நிஜமாகவே ஹைதராபாத்தில் படித்து கொண்டிருக்கிறாள். நிறைய படித்து சிறந்த டாக்டராக வேண்டும் என்பது அவள் ஆவல். தீபனை சுத்தமாக மறந்துவிட்டாள். இன்றளவும் பாலைவனத்தில் பசுமையாய் சிரிக்கும் ஒற்றை ரோஜாவாய் இவள் நெஞ்சில் நிறைந்திருப்பது சாருதான். சாருவின் வறண்ட வாழ்க்கைக்கு புது ரோஜா ஸ்ரீநாத். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.